பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்ததலை அதிகமாய் நம்ம நினைவு கூறுகிற ஒரு மாதம். திருச்சபை முழுவதிலும் இயேசுடைய சிலுவை பாடுகளை குறித்தும் அதன் பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தியானிக்கப்படுகிறது. இந்த நாளில் உங்களுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்தில் என்ன நடக்கப் போகிறதுன்னு அறிய ஆவலோடு இருக்கிறீங்கல்ல? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஜெயிக்கிற ஒரு நாட்கள் இவை. நீங்கள் ஜெயிக்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பிசினஸுக்கு விரோதமாய், உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கு விரோதமா அவன் எழும்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ண, பயப்படுத்த, சோர்ந்து போக பண்ண, முடக்கி போட கிரியை செய்கிறான். ஒரே போராட்டமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? போராட்டம் வருவது நல்லது. நீங்க ஜெயிப்பீங்க. எப்படி ஜெயிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவில சிந்தின ரத்தத்தின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். அதே வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த சிலுவிலை மரித்து உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஜெயிக்க முடியும் என்று வாக்கு தத்தம். உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு ஒரு போராட்டம், பாவ போராட்டம். எப்படியாவது உங்களை பாவத்துல தள்ளிடணும், உங்களை வெள்ள தள்ளிடணும், பரிசுத்தத்தை கெடுக்கணும்னு ஒரு பக்கம் போராடுகிறான். இன்னொரு பக்கம் சரீரத்திலே வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து உங்களை முடக்கி விடும்படி போராடுகிறான். இன்னொரு பக்கத்துல பயப்படுகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பயம், மன அழுத்தம், என்ன செய்வதென்று கலக்கத்தை கொண்டு வர போராடுகிறான். இப்படி எந்த விதமான போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே ஜெயிக்க முடியும். அதனால இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்கள் எதுவானாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே முறியடித்து ஜெயிப்பீங்க. சொன்னு போகாதபடிக்கு சிலுவையின் ரத்தத்தை நினைத்து கொள்ளுங்க. இயேசு சிந்தின ரத்தம், அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுதே வேர்வையின் பெருந்துளிகள் இரத்தமாக கீழே விழுந்தது. அங்கேயே ரத்தம் சிந்தினார். தேசாதிபரின் அரண்மனையில் அவரை அடித்து காயப்படுத்தி சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட முகமெல்லாம் ரத்தத்தை சிந்தினார். அரண்மனையில ரத்தம். அவர் எருசலேம் வீதி வழியாக இழுத்து கொண்டு செல்லப்பட்டார். வீதியெல்லாம் ரத்தம் சிந்ததான் கொல்கதா மலைக்கு இழுத்து கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவருடைய கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிய அந்த சிலுவையில வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கினார். கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அவர் மரித்தவுடன் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மனிதன் மரிக்க முடியுமா என்று போர் வீரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னால் சிலுவையிலே ஒரு மனிதன் அறையப்பட்டால், ஆரோக்கியமான ஒரு மனிதன் 11 மணி நேரம் சிலுவையில தொங்கி அதன் பிறகுதான் மரணம் அடைவானாம். கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வடிந்து அவனுடைய உயிர் போகும். ஆனால் இயேசு 6 மணி நேரத்துல அவரே ஜீவனை ஒப்பு கொடுத்தார். மரணம் அவரை ஜெயிக்கல, அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணம் அவரை வாரிக்கொள்ளவில்லை, அவர் மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார். மரித்த இயேசு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சீக்கிரமாய் மரித்து விட்டாரே, உண்மைதானா என்று அறிய ஈட்டினால் ஒரு விழாவிலே ஒரு போர் வீரன் குத்தினான். விழாவை தொலைத்த போது ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தை துளைத்ததுனால கடைசி சுட்ட ரத்தமும் வெளிவந்து விட்டது. இனிமே தண்ணீர் தான் இருக்கிறது என்று உங்களுக்காக, எனக்காக சிலுவையில கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தது நாம் ஜெயிக்க வேண்டும் என்று. அவர் சாத்தானை ஜெயித்து நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்க தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாத்தானை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஜெயம் எடுக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்க எல்லா சூழ்நிலையும் மாறும். நீங்க ஜெயிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயிக்கிறேன், மேற்கொள்ளுகிறேன் கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு ஜெபிங்க. நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பீங்க. சாத்தானை ஜெயிப்பீங்க. அவன் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்ப சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால்
பொல்லாத சாத்தானை நான் மேற்கொள்ளுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன். சத்துரு கொண்டவருக்குடைய எல்லா போராட்டத்தின் மீது வெற்றியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு ஒருவருமாய் போராடுகிற சகல கிரியைகளும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்படட்டும். இன்றைக்கு எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.